தமிழகத்துல ஜனவரி மாச வானிலை எப்படி இருக்கும்? 2 வெவ்வேறு கணிப்புகள் இருக்கு. வாங்க பார்க்கலாம். ஓகே, இப்போ விஷயத்துக்கு வருவோம். வரப்போற வாரத்துல 2 விதமான கணிப்புகள் வந்திருக்கு. முதல்ல சென்னை வானிலை ஆய்வு மையம் என்ன சொல்லுதுன்னு பாத்துரும். அவங்களோட கணிப்புப்படி தென்கிழக்கு அரபிக்கடல்ல இருக்கிற ஒரு வளிமண்டல சுழற்சி தான் இந்த மழைக்கு காரணம். அவங்களோட கணிப்புப்படி வர்ற ஒரு வாரம் முழுக்க லேசானதுல இருந்து மிதமான மழை தான் இருக்கும். இதுல கவனிக்க வேண்டிய ஒரு விஷயம் என்னன்னா, ஜனவரி 7 வரைக்கும் குறைந்தபட்ச வெப்பநிலை குறையுமா? ஆனா ஒரு தனியார் வானிலை ஆய்வாளர் சொல்றது இதுக்கு நேர்மாறா ரொம்ப தீவிரமா இருக்கு. அரபிக்கடல் இல்ல, வங்கக்கடல்ல ஒரு புது சிஸ்டம் உருவாகுதுன்னு அவர் சொல்றாரு. இந்த புது சிஸ்டம்னால சில நாட்களுக்கு கனமழையிலிருந்து மிக கனமழை வரை பெய்யலான்னு அவர் கணிக்கிறார். சரி, அப்போ இந்த 2 கணிப்புகளுக்கும் என்னதான் நேரடி வித்தியாசம்? வாங்க பார்க்கலாம். பாத்தீங்களா, மழையோட காரணம், தீவிரம், தேதின்னு எல்லாத்துலயுமே 2 வெவ்வேறா இருக்கு. இதனால எந்தெந்த பகுதிகள் பாதிக்கப்படும், குறிப்பா விவசாயிகள் என்ன தெரிஞ்சுக்கணும்னு பார்க்கலாம். தனியார் ஆய்வாளர் கணிப்புப்படி இந்த மாவட்டங்கள்ல தான் அதிக பாதிப்பு இருக்க வாய்ப்பு இருக்கு. குறிப்பா வடமாவட்ட விவசாயிகள் கனமழை ஆபாயம் இருக்கிறதால வேலையை தள்ளி வைக்க சொல்றாரு. இப்போ இந்த 2 வானிலை கதைகள்ல எது உண்மையா நடக்க போகுதுன்னு நாம பொறுத்திருந்து தான் பார்க்கணும்.